ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் 2026 ஆண்டின் புத்தாண்டு வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் என்று சொன்னாலே என்ன நினைக்கிறோம்னா, அது பண்டிகை, அது ஒரு கொண்டாட்டம், அது ஒரு விழா. அந்த நாள்ல பாருங்க, புத்தாடைகளை அணிந்து கொள்கிறோம், நல்ல சாப்பாடு என்ன பண்றோம், செய்யறோம். அதெல்லாம் முடித்த பிறகு நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்க, ஏசாமி பிறந்தார், அவருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி நிறைய குடிக்க ஆரம்பிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. உலகத்திலே ஒரு சர்வே ஒன்று வந்திருக்கு. என்ன சர்வேனா, பாவமான நாள் எந்த நாள்னா கிறிஸ்துமஸ் தான். அன்னைக்கு பாருங்க, கிறிஸ்து பிறந்தார் சொல்லி குடி கூத்து குமாளம் என்று சொல்லி பெரிய ஒரு களியாட்டாங்க. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையாக மாறி போனது. ஆனால் உண்மையான நோக்கம் இங்கே நாம் அறிந்து கொள்ளும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். எல்லாம் சொல்லுங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நல்லா கவனிங்க, பாவிகள்னா யார்? பாவம் செய்கிறது தான் பாவிகள். பாவம்னா என்ன? இறைவன் விரும்பாததை செய்கிறது தான் பாவம். இறைவன் வெறுக்கிறதை செய்கிறது தான் பாவம். இந்த உலகத்தை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கும் பொழுது பாவமில்லாத ஒரு உலகமாக படைத்தார். என்றைக்கு படைக்கப்பட்ட மனிதன் இறைவனுடைய வார்த்தையை நம்பாமல், விசுவாசிக்காமல், கீழ்ப்படியாமல் தேவன் விரும்பாததை செய்தானோ, அன்றைக்கு இந்த உலகத்திலே பாவம் வந்தது. பாவமும் மரணமும் ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய மீறுதலினாலே இந்த உலகத்துக்கு வந்தது. அன்றைக்கு தொடங்கின அந்த சாபம் இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதர்களையும், நமக்கு முன்னாடி இந்த மனிதர்களையும், வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களையும், இனி வாழப்போற மனிதர்களையும் அதை என்ன பண்ணிட்டு இருக்குது, தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாவம் என்பது இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக தடுத்துவிடும். ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கும்போது அவன் இறைவனோடு தொடர்பு கொள்ள முடியாது. பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, உங்கள் பாவங்கள் தான் இறைவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அந்த பாவம் தான் உங்களுக்கு நன்மை கொடுக்காதபடிக்கு இறைவனையும் உங்களையும் பிரித்து அந்த நன்மைகளை கெடுத்து விடுகிறது என்று சொல்லி கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது. அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை தெரியுமா? ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் இருக்கும்போது அவன் யாருக்கு சொந்தமாகி விடுகிறான் என்று சொன்னால் சாத்தானுக்கு சொந்தமாகி விடுகிறான். அந்த சாத்தான் என்ன பண்ண தெரியுமா? என்னென்னலாம் பாடு கொடுக்க முடியுமோ, என்னென்னலாம் வேதனை கொடுக்க முடியுமோ அத்தனையும் என்ன பண்றான்? அந்த பாவத்தை நிமித்தம் சீரழிக்கிறவனாக இருக்கிறான். அதனால்தான் பரிசுத்த வார்த்தை சொல்கிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொன்னா, பாவத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களினுடைய சந்தோஷத்தை திருடி, சமாதானத்தை திருடி, நன்மையை திருடி, ஆசீர்வாதங்களை திருடி, இளைப்பாறுதலை திருடி, எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு
கிடைக்க வேண்டிய பரலோக வாழ்வை திருடி அழித்து கொண்டு விடுகிறவனாய் இருக்கிறான். இந்த பாவம் தேவனிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது. இந்த பாவம் இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் நம்மளை தடை செய்கிறது. இந்த பாவம் வியாதியை கொண்டு வருகிறது. இந்த பாவம் அவமானத்தை கொண்டு வருகிறது. இந்த பாவம் எல்லா விதமான நன்மைகளையும் இழக்க செய்கிறது. இந்த பாவம் கடைசியிலே பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்றது. பாவம் பிறக்கும் போது பாவம், வாழும்போது பாவம், மரிக்கும் போது பாவம் என்று சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பாவத்திலே முடிந்து விட்டால் அவன் எங்க தெரியுமா போகிறான்? அந்த மரணத்துக்கு பிறகு அவன் எங்க போறான்னா நரகலோகத்துக்கு போய்விடுகிறவனா இருக்கு. நரகலோகத்துக்கு சென்று விடுகிறவனா இருக்கான். ஆனால் தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல எதற்காக தெரியுமா வந்தாரு? பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கோ மதத்தை பரப்புவதற்காக இந்த உலகத்தில் வரல. ஒவ்வொரு மனிதனும் பாவத்தினாலே சிக்கி அழிந்து எல்லா நன்மைகளையும் இழந்து கடைசியிலே அவனுக்கு கிடைக்க வேண்டிய நித்திய வாழ்வை, சொர்க்கலோக வாழ்வை இழந்து போய்விடுகிறானே, இவனை பாவத்தில் ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ரட்சகராக வந்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்கத்தான் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். இன்னைக்கு இந்த உலகம் அதை அறிய அந்த தேவன் வந்த நோக்கத்தை யாருமே உணர முடியல. அது ஒரு களியாட்டமாக, கொண்டாட்டமாக, விழாவாக, பண்டிகையாக இந்த நாள்ல அப்படிப்பட்டதாக மாறிவிட்டதுனாலே அந்த நோக்கம் முழுவதும் என்னாச்சுன்னா அழிந்து போனோம். அன்பு தேவர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், ஒரு சத்தியத்தை சொல்றேன், ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறேன், ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். என்ன தெரியுமா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறார். பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியான், பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். எங்க போய் பாவம் மன்னிக்கப்படும்? யாரிடத்துல போய் பாவங்கள் மன்னிப்பு கிடைக்கும்? இந்த உலகம் அப்படித்தான் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கு. என் பாவம் போக வழிகள் என்ன, அதற்குரிய முறைகள் என்ன என்று சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கு. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், உனக்காக தான் பாவத்தை நான் சுமந்து கொண்டேன். உன் பாவத்தை தான் நான் என்ன பண்ணேன்? சுமந்து கொண்டேன். இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கத்தான் இந்த உலகத்துக்கு பாவ பரிகாரமாக வந்தேன் என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை, இந்த ரகசியத்தை, வெளிப்பாட்டை இதை கேட்டுக்கொண்டு இருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கிறதற்கும் பரிசுத்தமான வாழ்வை கொடுப்பதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவரே வழியா இருக்கிறார். நீங்க கேட்கலாம், ஏன் அப்படி சொல்றீங்க? இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்று சொல்லி எப்படி ஆணித்தரமா சொல்றீங்க? பாருங்க, அவர்தான் ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களையும் சிலுவையில் என்ன பண்ணுறீங்களா? சுமந்து தீர்த்தார். சிலுவை என்பது நான் சொல்ற பாருங்க, கிறிஸ்தவர்களின் சின்னம் சொல்லி நம்ம நினைச்சு கொள்கிறோம். ஒரு காலத்துல சிலுவை என்பது கொடிய குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற தண்டனைக்குரிய இடமாக சிலுவை இருந்தது. பழைய காலத்துல எல்லாம் கொடிய குற்றவாளிகளுக்கு எங்க தெரியுமா தண்டனை கிடைக்கும்? சிலுவையில தான் தண்டனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் அந்த சிலுவையிலே தண்டனை அனுபவித்து நம்முடைய பாவங்களுக்குரிய பரிகாரமாய் மாறினார். அந்த சிலுவையின் மூலமாக அவர் பாவ பரிகாரமாய் மாறினதினாலே
நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்று சொல்லி ஆணித்தரமாய் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாவத்தை போக்குற பலியாக, பாவத்தை போக்குற அவதாரமாக இந்த உலகத்திற்கு வந்து ஒவ்வொருவரும் செய்த பாவத்துக்குரிய தண்டனை நாம் அனுபவிக்க கூடாது. எல்லா பாவத்தின் தண்டனையும் நான் சிலுவையில் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவ பரிகாரமாய் மாறினதினால் தான் இன்றைக்கு பாவங்களிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது விடுதலையாக்கப்படுகிறான். இன்னைக்கு கிறிஸ்துமஸின் நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தமான வாழ்வை கொடுத்து சந்தோஷத்தையும் சமாதானம் கொடுத்து இந்த உலகத்தில் காணப்படுகிற துன்பங்களிலிருந்து விடுதலையாக்கி, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி, கண்ணீரிலிருந்து விடுதலையாக்கி, அவமானத்திலிருந்து விடுதலையாக்கி, பொல்லாத தீய சக்திகளை விடுதலையாக்கி. இன்னைக்கு உலகத்தை பார்க்கும்போது, செய்தித்தாள்களை பார்க்கும்போது, டிவியில பார்க்கணும், யூடியூப்ல பார்க்கணும், நியூஸ்லாம் பார்க்கணும், ஏன் இந்த கொடுமையான உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற கவலை அதிகமாக இருக்கு. எங்க பார்த்தாலும் தற்கொலை, எங்க பார்த்தாலும் கொலைகள், எங்க பார்த்தாலும் மரணங்கள், எங்க பார்த்தாலும் வியாதினால் வருகிற மரணங்கள், எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட். நல்லது கேட்கிறது குறைந்து போனது. உலகமே தீமையால் நிறைந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தீமையிலிருந்து விடுவிக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது அவன் கடவுளோடு இணைகிறான், கடவுள் அவனோடு இணைகிறான். அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்கள் மீண்டும் பெற்றுக் கொள்கிறார்கள். தீய சக்திகள் அவர்களை தொடுவதில்லை. தற்கொலைகளும் விபத்துகளும் வியாதிகளும் எதுவுமே அவர்களை அணுகுவதில்லை. ஒரு பரிசுத்தமான வாழ்வை இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இந்த உலக வாழ்வை முடிக்கும் போது அவர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சொர்க்க லோகத்தில் அவர்கள் பங்கடைகிறார்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. பாவிகளை ரட்சித்து அவருக்கு நல்வாழ்வை இந்த உலகத்தில் கொடுத்து இந்த வாழ்வை முடிக்கும் போது சொர்க்கலோகத்தின் வாழ்வை கொடுப்பதே ஆண்டவர் இயேசுவின் நோக்கமாக இருந்தது. அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அவர் பாவத்தை போக்குற பலியாக வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, ஒரே ஒரு ஜபம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி, ஒரே ஒரு வேண்டுதல் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ஐயா, நான் இப்படிப்பட்ட வேதனையிலும் துன்பத்திலும் பாடுகள் மத்தியிலும் அவமானத்திலும் கண்ணீரிலும் தனிமையிலும் இழப்பின் மத்தியில வாழ்கிற நிம்மதியே எனக்கு இல்லை. எப்ப பார்த்தாலும் தற்கொலை செய்யணும் எண்ணம். ஏன்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்ற ஒரு வெறுமை, நீ வாழவே கூடாது, எப்படியாவது மறித்து விட வேண்டும் என்று சொல்கிற எண்ணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறும். அதற்காக இந்த ஒரு நல்ல விண்ணப்பத்தை இருக்கிற இடங்களில் இருந்து நீங்க கண்களை மூடி என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இருக்கிற இடங்களில் கண்ண முடியும். இயேசுவே, பாவிகளை ரட்சிக்க உலகத்திற்கு நீ வந்தீர் என்ற அந்த சத்தியத்தை நான் உணர்ந்து கொண்டேன். எங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் எங்களை அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அந்த பாவத்தினால வியாதி, அந்த பாவத்தினால துன்பங்கள், அந்த பாவத்தினால இழப்பு, அந்த பாவத்தினாலே அவமானம், அந்த பாவத்தினால வேதனையும் பாடுகள் என் வாழ்க்கையை வேதனைப்படுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவே, இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன். என் பாவத்தை மன்னிக்கிற பாவ பரிகாரமாய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசுவே அதை அறிந்து கொண்டேன். என் பாவங்களை கிருபையாய் மன்னி, என் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டியாயிருக்கு, பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாயிருக்கு. என் பாவங்களை தயவு செய்து மன்னி என்னை உடைய மகளாக நீர் ஏற்றுக்கொண்டு நான் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன்.
நான் விரும்பி உன் பாதத்தில் வந்து நிற்கிறேன். இந்த உலக வாழ்வில் மாத்திரமல்ல, இந்த உலக வாழ்வில் முடித்திருக்கிறது சொர்க்கலோகத்தில் எனக்கு இடம் உண்டாக நீ கொடுக்கிற இந்த தருணத்தை நான் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய பாதத்தில் நான் விழுகிறேன் என்று சொல்லி கண்களை மூடி எல்லாரும் கண்களை மூடி விண்ணப்பம். எல்லாரும் கண்களை மூடி விண்ணப்பம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்துக்குரிய தண்டனை கொடுக்க இந்த உலகத்துக்கு வருகிறது. நான் உலகத்தை ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கும்படி உலகத்துக்கு வராமல் உலகத்தை ரட்சிப்பதற்காக வந்தேன் என்று சொன்னார். அந்த ரட்சிப்பு உங்க வாழ்க்கையிலே பூரணப்படுவதா, அந்த ரட்சிப்பின் விடுதலை உங்கள் வாழ்க்கையிலே பூரணப்படுவதா? ஆண்டவர் இயேசு பார்த்து என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னி என்னை பரிசுத்தப்படுத்து, எனக்கு நீ உதவி செய், நல்வாழ்வையும் ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள ஏங்குகிறேன். இந்த உலக வாழ்வை முடித்த பிறகு எனக்கென்று நீ வைத்திருக்கிற நித்திய வாழ்வில் பங்கடை கடவுளே நான் விரும்புகிறேன். என் இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அப்படி ஜபதியானத்தில் இருக்குமா? நமக்கு இருக்கிற சிஸ்டர் மல்லர் அவர்கள் முன்பாக ஜபிப்பார்.